சிசிடிவினா என்ன? சிசிடிவி இன்ஸ்டலேஷன் பண்ணுறதுக்கு என்னென்ன மெட்டீரியல் வேணும்? அனலாக் கேமரானா என்ன? ஐபி கேமரானா என்ன? அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயில்டாக ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதுக்கு நல்ல சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. அதே மாதிரி சிசிடிவி எப்படி கனெக்ட் பண்ணுறது, கான்ஃபிகர் பண்ணுறது, மொபைலில் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி வீடியோ கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேமராவில் பார்த்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் இருக்குது. வித் மைக்கு, வித்தவுட் மைக்கு, நைட்டு கலர் விஷனு, நைட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டு, 2 மெகா பிக்சல், 5 மெகா பிக்சல்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறையா மாடல்ஸ் இருக்குது. கேமராவில் கரண்ட்டாக என்னென்ன மாடல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா டிவிஆரில் என்னென்ன மாடல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம போன வீடியோவில் சொல்லியிருப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 4 சேனல் டிவிஆர், 4 கேமரா இன்புட் இருக்கும். அதே மாதிரி அவுட்புட் போர்ட் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு HDMI போட்டு வந்துடும், அதே மாதிரி ஒரு VGA போட்டு வந்துடும். ஸோ நம்ம மைக்கு இன்புட் வந்து நம்ம ஒன்று கொடுத்துக்கலாம், அதே மாதிரி ஸ்பீக்கர் அவுட் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஒரு லேண்ட் போர்ட் வந்துடும், 2 USB போட்டு வந்துடும். நம்ம ஒன்றில் வந்து மவுஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம், இன்னொன்றில் வந்து நம்ம வந்து பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணி ஃபுட்டேஜ் எடுக்கணும்னா நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி கடைசி போட்டு பார்த்திங்கன்னா நம்ம பவர் இன்புட் போட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா ஹார்ட் டிஸ்கில் என்னென்ன டைப் இருக்குங்கிறதையும் நம்ம ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஸோ இது பார்த்தோம்னா சர்வேலன்ஸுக்கு யூஸ் பண்ணுற 1 TB WD ஹார்ட் டிஸ்க்கு. அடுத்து பார்த்தோம்னா கேமரா SMBS. இது பார்த்திங்கன்னா 4 சேனல் SMBS. SMBSல என்னென்ன டைப் இருக்குது அப்படிங்கிறத போன வீடியோலேயே நம்ம சொல்லியிருப்போம். மெயினாக கேமராவுக்கு பவர் கொடுக்கறதுக்காக வேண்டி நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். அடுத்து பார்த்தோம்னா BNC கனெக்டர். இந்த கனெக்டர் பார்த்தோம்னா கேமராவோட சைடும் டிவிஆரோட சைடும் கனெக்ட் பண்ணுறதுக்காக வேண்டி நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்து பார்த்தோம்னா DC கனெக்டர் வந்து கேமரா சைடு நம்ம யூஸ் பண்ணுவோம் பவர் கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம BNC எப்படி அடிக்கிறதுன்னு பார்ப்போம். BNC பார்த்திங்கன்னா 2-3 டைப்பில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வயர் BNC, இது கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா வயர் இல்லாத டைப் BNC. ஸோ இந்த BNC பொறுத்த வரைக்கும் வயர் இருக்கிறத நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே அடிக்கலாம். ஸோ நமக்கு வந்து ரெட்டுங்கிறது ப்ளஸ்ஸாகவும் நம்ம எடுத்துக்கணும், அதே மாதிரி வந்து பிளாக் வந்து மைனஸாக எடுத்துக்கணும். ஸோ நமக்கு யூஸ் பண்ணுற கேபிள் பார்த்திங்கன்னா 3+1 கேபிள். ஸோ அதில் வந்து BNCயோட ரெட் ஒயரை கோஆக்சியலில் இருக்க இன்னர் கோரோட நம்ம வந்து கனெக்ட் பண்ணிடணும். அதே மாதிரி பிளாக் ஒயரை வந்து பார்த்தோம்னா வெளியில் இருக்கிற அவுட்ரு கோரோட வந்து நம்ம கனெக்ட் பண்ணிடணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மெஷர்மெண்ட்டு கரெக்டாக இது பண்ணி அடிச்சிங்கன்னா நீங்கள் ஒரே டேப்லேயே வந்து நம்ம இது பண்ணிடலாம், ரெண்டுக்கும் தனித்தனியாக டேப் பண்ண வேணாம். கனெக்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ஒரே டேப்பை ஃபுல்லாக அடிச்சிங்கனாலே போதும். ஸோ இது பார்த்தோம்னா நம்ம வந்து டிவிஆர் சைடு வந்து நம்ம BNC அடித்தாச்சு. ஸோ இப்போ அடுத்து வந்து கேபிளோட இன்னும் 2 நான் எடுத்துக்கிறேன். அதில் வந்து நான் வந்து கேமரா சைடுக்கு வந்து நான் BNC அடிக்கிறேன். ஸோ கேமரா சைடுக்கு வந்து அந்த கனெக்டர் எப்படி கனெக்ட் பண்ணுறது, இன்னொரு டைப் BNC அதை எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஸோ இதில் 3+1 கேபிளுங்கிறது இது வந்து நமக்கு BNCக்கு வர்ற கேபிள் இது. ஸோ பழைய சிஸ்டத்தில் தான் வந்து மைக்குக்குன்னு தனியாக கேபிள் வந்தது. இப்போ வந்து பார்த்தோம்னா நமக்கு வீடியோக்கு வர்ற அதாவது BNC கேபிள் வழியாகவே நம்ம ஆடியோவும் எடுத்துக்கலாம். ஸோ அதனால் அதுக்குன்னு தனி கேபிள் கிடையாது. இப்போ அந்த கேபிளை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அந்த மஞ்சள் கேபிளை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம அதை வந்து ஃப்ரீயாக இருக்கிறதுனா ஒரு சிலர் ஃப்ரீயாக விட்டுருவாங்க. இல்லை நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா நம்ம ரெட் ஒயரோடு வந்து நம்ம கனெக்ட் பண்ணி பவருக்கு வேண்டி நம்ம கொடுத்துருவோம். ஸோ அப்போ அப்படி பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ப்ளஸ் எடுக்கிறதுக்கு வந்து நம்ம ரெட்டு ப்ளஸ் எல்லோ ரெண்டையும் சேர்த்து ப்ளஸ்ஸாக எடுத்துக்குவோம், பிளாக்கு மட்டும் வந்து நம்ம மைனஸாக எடுத்துக்குவோம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த BNCக்கு அளவாக நம்ம வந்து ஒயரை வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இப்போ இதை வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த BNCக்கு பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ ட்ரைவர் வேணும், சின்ன ஸ்க்ரூ ட்ரைவரு. இல்லை அப்படின்னா டெஸ்டரை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்ல ஷார்ப்பான டெஸ்டர் யூஸ் பண்ணால் தான் அந்த ஸ்க்ரூவோட காடியில் வந்து கரெக்டாக உட்காரும், அப்படி இல்லைன்னா நமக்கு திருக முடியாது. இந்த BNCக்கு வந்து நம்ம ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிவிட்டு இன்னர் கோரை வந்து நம்ம கரெக்டாக வந்து அதில் வச்சு கனெக்ட் பண்ணிடணும். அதே மாதிரி அவுட்ரு கோரை வந்து நம்ம வெளியில் வந்து சுற்றி வந்து நம்ம டைட் பண்ணிடணும். ஸோ நம்ம இன்னர் கோரை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். அவுட்ரு வந்து எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். ஸோ சிலர் வந்து அதை சும்மா சுற்றி டேப் அடிச்சு விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணோம்னா ப்ராப்பராக கனெக்டிவிட்டி இருக்காது. ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு சைடு வந்து நம்ம ஸ்டிப்பரில் வந்து நம்ம ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணி டைட் பண்ணிக்கணும். இன்னொரு சைடு கேப்பில் வந்து அந்த கேபிளை வந்து அந்த ஒயரை வந்து சைடாக மடக்கி விட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பராக வந்து
கனெக்ட் ஆகிடும். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் டேப்பு போடணுன்னு கூட அவசியமே இல்லை. ஸோ லூஸ் கனெக்ஷன் எதுவுமே இருக்காது உங்களுக்கு. அடுத்து பார்த்தோம்னா நம்ம வந்து டிசி கனெக்டர் நம்ம கனெக்ட் பண்ணோம். ஸோ டிசி கனெக்டர் வந்து நம்ம கேமரா சைடு மட்டும்தான் பண்ணுவோம். டிவிஆர் சைடு நம்ம பவர் சப்ளை டைரெக்டாக கனெக்ட் பண்ணுறனால டிசி கனெக்டர் தேவைப்படாது. கேமரா சைடில் வந்து நமக்கு ப்ளக் பண்ணுற மாதிரி டிசியோட ஃபீமேல் கனெக்டர் இருக்கும் கேமராவில். ஸோ அதனால் வந்து நம்ம இதில் கனெக்ட் பண்ணி அந்த கனெக்டரை வந்து நம்ம ஃபீமேல் கனெக்டரில் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம எடுத்துருக்கிறது பார்த்தோம்னா மைனஸ் வந்து டிசியோட மைனஸ்லேயும், அதே மாதிரி ப்ளஸ்ஸு வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லோவையும் ரெட்டையும் ப்ளஸ்ஸாக எடுத்து நம்ம அந்த ப்ளஸ்ஸில் கொடுத்துருக்கோம். ஸோ எல்லா டிசி கனெக்டர்லையுமே கண்டிப்பாக மார்க் இருக்கும். உங்களுக்கு வந்து பிளாக் கலர் வந்து எப்போவுமே உங்களுக்கு மைனஸ்ஸு, அதே மாதிரி ரெட் கலர் பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு. ஒரு சில கனெக்டரில் வந்து ப்ளூ கலரு அதே மாதிரி ஒயிட் கலர் வரும். ஸோ ப்ளூ கலர் வந்து நம்ம ப்ளஸ்ஸாக எடுத்துக்கணும், ஒயிட் கலர் வந்து நம்ம மைனஸாக எடுத்துக்கணும். ஸோ நம்ம கேமரா சைடு வந்து பிஎன்சி டிசி ரெண்டுமே கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ இதை வந்து நம்ம கேமராவில் மட்டும் கனெக்ட் பண்ணால் போதும். கேமரா சைடு வந்து எல்லாமே ஓகே. அதே மாதிரி டிவிஆர் சைடு நம்ம வந்து பவர் சப்ளை கனெக்ட் பண்ணோம். ஸோ பவர் சப்ளையில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் மேலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து நமக்கு அந்த சைடு என்ன கேபிள் எடுத்தோமோ அதே கேபிளை நம்ம இந்த சைடு கொடுத்தோம்னா போதும். ஸோ நம்ம ரெட்டும் எல்லோவும் சேர்த்து நம்ம ப்ளஸ் எடுத்தோம், பிளாக்கை வந்து அதாவது கிரேவை வந்து நம்ம வந்து மைனஸாக எடுத்தோம். ஸோ அதே மாதிரி நம்ம வந்து இந்த சைடு வந்து பவர் சப்ளையில் கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ அது பார்த்திங்கன்னா நான் ப்ளஸ்ஸை வந்து நான் கனெக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி கிரே கலரை வந்து நான் வந்து மைனஸாக கனெக்ட் பண்ணுறேன். இப்போ எல்லாருக்கும் இன்னொரு டவுட் வரும், என்னென்னா ரெட் கலர் தான் நம்ம ப்ளஸ்ஸாக கொடுக்கணுமா, ப்ரௌனை கிரேவை தான் நம்ம மைனஸாக கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நம்ம இந்த சைடு என்ன கலர் எடுக்கிறோமோ அதே கலரை ஆப்போசிட் சைடு டிசிக்கு கொடுத்தீங்கனாலே போதும். எதுக்காக வந்து நம்ம இதை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா, நாளைக்கு வேறு டெக்னீஷியன் போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்காக வேண்டி தான் நம்ம இப்படி கொடுக்குறோம். ஸோ இப்போ வந்து நம்ம பிஎன்சி அடித்தாச்சு, பிஎன்சி வந்து டிவிஆரில் கனெக்ட் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்தோம்னா நம்ம வந்து அடாப்டர் கனெக்ட் பண்ணுவோம், டிவிஆரோட அடாப்டரு. மவுஸ் கனெக்ட் பண்ணலாம். மவுஸ் வந்து நீங்கள் எந்த போர்ட்டில் வேணாலும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லேண்ட் கேபிள் கனெக்ட் பண்ணுறோம் நம்ம இன்டர்நெட்டுக்கு வேண்டி. நீங்கள் இன்டர்நெட் இருந்ததுன்னா நீங்கள் கனெக்ஷன் பண்ணணுன்னா இது கொடுக்கலாம். அப்படி இல்லைனா இன்டர்நெட் இல்லாத இடத்துல நீங்கள் உங்களுக்கு டிவிலேயே லைவாக நம்ம பார்த்துக்கலாம். டிவிஆர் சைடும் நம்ம கனெக்ஷன் வைஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம ஃபைனலாக வந்து HDMI கேபிள் கனெக்ட் பண்ணி நம்ம டிவியில் வந்து நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். HDMI கேபிளோட ஒரு எண்டை வந்து நம்ம வந்து டிவிஆரில் கனெக்ட் பண்ணிடுறோம். அதே மாதிரி இன்னொரு எண்டை வந்து நம்ம வந்து டிவியில் கனெக்ட் பண்ணிடுறோம். ஸோ இப்போ கனெக்ஷன்ஸ் வைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஆர்டரை நான் காட்டுறேன். கேமராவில் இருந்து நம்ம வந்து டிசி பிஎன்சி கனெக்ட் பண்ணி நமக்கு வந்து கோஆக்சியல் கேபிள் வழியாக வந்து நமக்கு வந்து டிவிஆருக்கு பிஎன்சியும் அதே மாதிரி பவரோட கேபிளை வந்து எடுத்து நம்ம வந்து பவர் சப்ளைலையும் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இன்டர்நெட்டுக்கு வேண்டி நம்ம லேண்ட் கேபிள் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி மவுஸுக்கு வந்து USB மவுஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம். HDMI கேபிள் வந்து நம்ம டிவிக்கு வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து ஆன் பண்ணி நம்ம வந்து எப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நம்ம வந்து பவர் ஆன் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா கேமராவோட விசில் வந்துருச்சு. டிவிஆரில் என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோவை பார்ப்போம். ஏன்னா இதில் நிறைய செட்டிங்ஸ் இருக்குது. கேமரா எப்படி ஹைட் பண்ணுறது, ப்ரைவேசி மாஸ்க் எப்படி யூஸ் பண்ணுறது, இது மாதிரி வந்து நிறைய ஹிடன் செட்டிங்ஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு வந்து எல்லா செட்டிங்ஸுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ இந்த இதில் வந்து எப்படி அடுத்து வந்து மொபைலில் கான்ஃபிகர் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். உங்களுக்கு ப்ராட்பேண்ட் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அதிலே கனெக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இல்லாத இடத்துல நம்ம வந்து இந்த மாதிரி 4G ரவுட்டர் போட்டு நம்ம வந்து கனெக்ட் பண்ணுவோம். 4G ரவுட்டரில் பார்த்தோம்னா நிறைய மாடல்ஸ் இருக்குது, அதே மாதிரி பிராண்ட்ஸ் இருக்குது. ஸோ இது பார்த்தோம்னா ஆண்டனா இல்லாமல் காம்பேக்டாக இருக்கிற ஒரு மாடலு. இதில் சிம் கார்டு போட்டு பவர் கொடுத்தீங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக இன்டர்நெட் வந்துடும். இதில் நம்ம லேன் அவுட்டு வேணாலும் எடுத்துக்கலாம், நம்ம வைஃபை மூலியமாகவும் இன்டர்நெட் எடுத்துக்கலாம். நீங்கள் ஃபோனில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நம்ம அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம லேன் கனெக்ட் பண்ணிட்டோம். கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம பவர் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக இன்டர்நெட் வந்து டிவிஆருக்கு போயிடும். இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம டிவிஆரில் கான்ஃபிகரேஷன் போயிட்டு நெட்வொர்க் போயிட்டு பிளாட்ஃபார்ம் ஆக்சஸில் இந்த எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அக்ரி கேட்கும். ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இன்டர்நெட் கனெக்ட் ஆனதும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே இது ஆன்லைன் ஆகிடும். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு க்ரீன் கலரில் ஆன்லைன் வந்துருச்சு. ஸோ இது வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த கியூஆரை வந்து நம்ம ஃபோனில் வந்து ஆப் டவுன்லோட் பண்ணி ஸ்கேன் பண்ணாலே போதும்.
ஹிக்விஷன் டிவிஆருக்கு மொபைலில் கனெக்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஆப் இருக்குது. நீங்கள் 3ல் எதில் வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஹிக் கனெக்ட்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது, விஸ்ன்னு ஒரு ஆப் இருக்குது, அதே மாதிரி ஹை லுக் விஷன் சொல்லி ஒரு ஆப் இருக்குது. ஸோ நம்ம இதில் கனெக்ட் பண்ண போகிறது பார்த்தோம்னா ஹிக் கனெக்ட்டுங்கிற ஆப்பில் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஹிக் கனெக்ட் ஆப்பு உங்களுக்கு ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிள் இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இதில் லாகின் ஆர் ரெஜிஸ்டர் அதை கொடுத்துக்குங்க. உங்கள்கிட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்ததுன்னா ஃபோன் நம்பர் பாஸ்வேர்டை போட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கீழே ரெஜிஸ்டர் இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து மொபைல் நம்பர் போட்டோ இல்லை இமெயில் ஐடி போட்டோ நீங்கள் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். என்கிட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்கிறனால நான் மொபைல் நம்பர் போட்டு பாஸ்வேர்டு போட்டு நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் ஆனதும் இந்த மாதிரி ஆட் டிவைஸ்ன்னு சொல்லி கேட்கும். நம்ம ஆட் டிவைஸ் கொடுத்தோம்னா நமக்கு வந்து 3 ஆப்ஷன் காட்டும். இதில் வந்து ஸ்கேன் QR கோடு கொடுத்துட்டு நம்ம டிவிஆரில் காமிச்ச அந்த கோடை ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா டிவைஸ் வந்து ஆட் ஆகிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேமரா வந்து இதில் வியூ ஆகிடுச்சு. நம்மளோட அடுத்த வீடியோவில் டிவிஆரோட ஃபுல் செட்டிங்ஸு, மொபைலில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் ஒரு 10 செகண்ட் கிளிப்பு மட்டும் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அதை எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு மட்டும் என்னால் சொல்ல முடியல. அது என்னன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பார்ப்போம் எத்தனை பேர் கரெக்டாக நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி. நம்மளோட அடுத்த வீடியோவில் அதை நம்ம மென்ஷன் பண்ணிடலாம்.